श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 29. கனவு கதை சொல்லல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பாபாவின் ஆழமானதும் நம்பகமற்றதுமான லீலையை பற்றிய மற்றொரு கதையை இப்போது நான் விவரிக்கின்றேன். இது கடந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட கதையை விடவும் அதே அர்த்தத்தில் வியக்கத்தக்கதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. பாபாவின் மகத்தான மகிமையை கேள்விப்பட்டு 1916ஆம் ஆண்டு பஜனை குழுவினர் பாபாவை தரிசனம் செய்ய ஷீரடிக்கு வந்தனர். பாபாவின் மகத்தான மகிமை மதராஸ் மாநிலம் வரை பரவி இருந்ததை கேள்விப்பட்ட இந்த பயணக்குழு காசிக்கு செல்லும் வழியிலே ஷீரடியிலே தங்கினர். ஷீரடி சாய் மகாராஜ் ஒரு சிறந்த துறவி. அவர் மிகவும் தாராள மனப்பான்மையும் தர்மமும் கொண்டவர். அவர் யாத்ரிகர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வதாகவும் அவர்களுக்கு நிறைய பணம் விநியோகிப்பதாகவும் கேள்விப்பட்டிருந்தார். 2 அணாவோ 4 அணாவோ இலவசமாக கையால் விநியோகிக்கப்பட வேண்டும். பழைய அரை பைசா மழை பெய்தது போல இருந்தது. அவர் சிலருக்கு 10, 20 அல்லது 50 ரூபாய் கூட கொடுப்பார். பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் அல்லது வேறு எந்த சிறப்பு நாட்களிலும் மட்டுமே அவர் அதை விநியோகிப்பது போல இல்லை. இதுவே பாபாவின் அன்றாட வழக்கமாக இருந்தது. அவர் இதை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் செய்தார். நிகழ்ச்சி கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள், கடவுளை புகழ்ந்து பாடுபவர்கள் போன்ற பல நாட்டுப்புற கலைஞர்கள் பாபாவின் அவைக்கு வந்து தங்கள் கலைகளை வழங்குவார்கள். பக்தர்கள் இந்தவித பஜனைகளின் வண்ணத்திலே மூழ்கி விடுவார்கள். மகாராஜினுடைய தாராளமான தான தர்மத்தின் புகழை கேள்விப்பட்டு இந்த பக்தர்கள் குழு ஷீரடிக்கு வந்திருந்தனர். மேலும் அவர்கள் அவரை தரிசிக்கவும் விரும்பினர். பாபா விரும்பி இருந்தால் பயணிகளுக்கும் பணத்தை விநியோகித்திருப்பார். அவர் ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் திறந்த கரங்களால் உதவி செய்து வந்தார். அத்தகைய சாய்நாத் இரக்கமும் மற்றும் கருணை உள்ளவர். ஒரு ஆண், அவரது மனைவி, மைத்துனி மற்றும் மகள் என 4 பேர் கொண்ட இந்த பஜனை குழு சாய் மகந்தினுடைய தரிசனத்தை பெற மிகவும் ஆர்வமாக இருந்தது. சாயி நாராயணனை பார்த்த பிறகு இந்த பஜனை குழுவினர் மிகவும் திருப்தி அடைந்தனர். இந்த குழு சாய் தர்பாரிலே ஒவ்வொரு நாளும் அன்புடன் பஜனை சேவை செய்ய தொடங்கியது. ராமதாசி பிரிவைச் சேர்ந்த இந்த பக்தர்கள் குழு ஒவ்வொரு நாளும் மிகுந்த உற்சாகத்துடன் பஜனைகளை பாடி வந்தனர். பாபாவும் அவ்வப்போது அவர்களுக்கு விடைபெறும் காணிக்கையாக 1 ரூபாய் அல்லது 8 அணா கொடுப்பார். சில சமயங்களிலே பாபா அவருக்கு பர்ஃபி கொடுப்பார். சில சமயங்களிலே வெறும் கையுடன் அனுப்பி வைப்பார். இதுவே பாபாவினுடைய அன்றாட வழக்கமாக இருந்தது. ஆனால் அவர் என்ன கொடுப்பார் என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை. பாபா பணத்தை விநியோகித்துக் கொண்டே இருந்தார் என்பது உண்மைதான். ஆனாலும் எல்லோரும் அவரை சந்திப்பார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், பாபாவின் மனதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாபாவின் அவையிலே தினமும் பிச்சைக்காரர்கள், ஃபக்கீர், ஆதரவற்றோர் கூட்டம் இருந்தது. பாபா தாராள மனப்பான்மையும் கருணையும் கொண்டவராக இருந்த போதிலும் அவர் அனைவருக்கும் தானம் செய்யவில்லை. முக்தியினுடைய நேரம் விடிந்த ஒருவர் மட்டுமே சாயினுடைய அருளை பெற முடியும். அத்தகைய அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே
பகவான் சாயினுடைய கைகளால் தொடப்பட்ட பணத்தை பெறுவார்கள். இதன் விளைவாக அவருக்கு தனம் மற்றும் தானியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு கிடைத்தது. இப்போது நான் கேட்போருக்கு அதே அர்த்தமுள்ள இன்னொரு கதையை சொல்கின்றேன். இதன் காரணமாக கேட்போர்கள் திருப்தி அடைவார்கள். அதன் பிறகு அடுத்த கதையினுடைய பாதையை எடுப்போம். பாபா காலை உணவை சாப்பிட்டு விட்டு மஸ்ஜித் மாயிலே உள்ள துணிக்கு அருகிலே அமர்ந்திருக்கும் போது பாபாவின் பக்தரான ஸ்ரீ கொண்டாஜியினுடைய மகள் அம்னி பாபாவிடம் வந்து செல்வாள். அந்த 3 வயது சிறுமி தனது தாய் ஜமாலியுடன் குறிப்பிட்ட நேரத்திலே அரை கச்சை அணிந்த ஆடைகளை அணிந்து மசூதி மாயிக்கு வருவாள். அவளிடம் ஒரு தகர பெட்டி இருந்தது. அம்னி பாபாவினுடைய மடியிலே சென்று அமர்ந்து, பாபா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள், பாபா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று கூறுவாள். அவள் அந்த சிறிய பெட்டியை பாபாவிடம் கொடுத்து அவரது கையை பிடித்துக் கொள்வாள். பாபா குழந்தைகளை மிகவும் நேசித்தார். இந்த பெண்ணும் மிகவும் அழகாகவும் கொழுகொழுப்பாகவும் இருந்தாள். பாபா அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு செல்லமாக அவளிடம் பழகுவார். பாபா அம்னியை முழு மனதுடன் நேசித்தார். ஆனால் அம்னியினுடைய கவனம் எப்பொழுதும் பணத்தின் மீது மட்டுமே இருந்தது. பாபா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று சொன்னதும் அவளது கண்கள் எப்பொழுதும் பாபாவினுடைய சட்டை பாக்கெட்டையே பார்த்து கொண்டிருந்தன. அம்னியினுடைய அந்த குழந்தைத்தனமான மனப்பான்மை புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் பெரியவர்களுக்கும் இதே போன்ற ஆசைகள் உள்ளன. பாபாவிடமிருந்து உதவி பெறுவதற்காகவே அனைவரும் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களில் தர்ம பாதையை பின்பற்றுபவர்கள் 1 அல்லது 2 பேர் மட்டுமே இருப்பார்கள். அம்னி பாபாவினுடைய மடியிலே அமர்ந்திருக்கும் போது அவளுடைய தாயார் ஜமால் பீவி மேடைக்கு வெளியே நின்று கொண்டு பணத்தை எடுக்காமல் அவள் வெளியேறக்கூடாது என்று தூரத்தில் இருந்து அவளுக்கு சமிக்கை செய்வார். பாபா அம்னியிடம், அம்னி, நான் உன் தந்தைக்கு கடன்பட்டிருப்பது போல தெரிகின்றதா? நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ பணத்திற்காக என்னை துரத்துகின்றாய். நீ ஏன் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றாய்? நீ வெட்கமற்றவள் என்று கூறினார். இதை சொல்லி பாபா அவள் மேல் அன்பான கோபத்தை காட்டுவார். ஆனால் பாபாவினுடைய இந்த கோபம் மேலோட்டமானதுதான். பாபாவினுடைய இதயத்திலே அமைதிக்கான அன்பு அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. பாபா தனது கையை சட்டை பையிலே வைத்து 1 ரூபாயை எடுத்து அம்னியிடம் கொடுப்பார். பணத்தை பெட்டியிலே போட்டு அதன் மூடியை மூடும்போது ஒரு சத்தம் கேட்டவுடன் ஜமால் பீபி உடனடியாக அம்னியுடன் வீட்டை நோக்கி புறப்பட்டு பெட்டியிலே சத்தம் எழுப்பியவாறு செல்வார். இந்த சம்பவம் காலையிலே காலை உணவு நேரத்திலே வழக்கமாக நடந்தது. ஆனால் அதே முறையிலே லெண்டிபாக் நோக்கி செல்லும் போது பாபா அதே முறையிலே அம்னிக்கு இன்னொரு 1 ரூபாய் நாணயத்தை கொடுத்து கோபத்தை காட்டினார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் அம்னிக்கு 2 ரூபாயும், ஜமீலா பீவிக்கு 6 ரூபாயும், தாத்தா கேல்கருக்கு 5 ரூபாயும், பாக்யாவுக்கு 2 ரூபாயும், சுந்தராபாய்க்கு 2 ரூபாயும் கொடுப்பார். தாத்தியா கோத்தே பாட்டீல் 10 முதல் 15 ரூபாய் வரை கொடுப்பார். அவர் ஃபக்கீர் பாபாவுக்கு 15 முதல் 50 ரூபாய் வரை கொடுத்து 8 ரூபாய்களை ஏழை பிச்சைக்காரர்களுக்கு விநியோகிப்பார். இதுவே பாபாவினுடைய அன்றாட வழக்கமாக இருந்தது. குறிப்பு: இந்த வழியிலே பாபா ஒவ்வொரு நாளும் சுமார் 94 ரூபாய்களை விநியோகித்து வந்தார். இன்று இந்த தொகை மிகச் சிறியதாக தெரிகின்றது. ஆனால் இந்த தொகை விநியோகிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு விவசாய தொழிலாளிக்கு 4 அணாக்கள், அதாவது இன்றைய 25 புதிய பைசாக்கள் தினசரி கூலியாக கிடைத்தன. அந்த நேரத்திலே ஒரு தோலா தங்கம், அதாவது 11.65 கிராம் வெறும் 21 ரூபாய்க்கு கிடைத்தது. இன்று தங்கத்தினுடைய விலை 10 கிராமுக்கு ரூபாய் 30,000த்திற்கும் அதிகமாக உள்ளது. அதாவது இன்றைய நிலவரப்படி
இந்த தொகை 1500 மடங்கு அதிகம். இன்றைய மதிப்பீட்டின்படி பாபா ஒவ்வொரு நாளும் ரூபாய் 1,30,000 விநியோகித்து வந்தார். இந்த காரணத்திற்காக அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரது ரசீது கணக்கு மூலம் அவருக்கு ஒரு அறிவிப்பை அனுப்பியிருந்தது. இந்த வரி நன்கொடை பெறுபவர்களின் சார்பாக வசூலிக்கப்பட்டது. பாபாவினுடைய தொண்டு நிறுவன புகழை பற்றி கேள்விப்பட்ட மத்திர தேசிய குழு அவரிடமிருந்து சில நன்மைகளை பெற வேண்டும் என்ற சுயநலத்துடன் பாபாவினுடைய முன் வழக்கமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய தொடங்கியது. அந்த பஜனை சேவை மேலோட்டமாக பார்க்க அழகாக தோன்றினாலும் பாபா பணம் கொடுத்து எங்களுக்கு கொடுப்பார் என்ற பொருள் ஆதாய நம்பிக்கையுடன் அந்த குழுவினர் சீரடியிலே தங்கள் குடும்பங்களுடன் தங்கத் தொடங்கினர். அந்த குழுவிலே உள்ள 3 பேர் பாபாவிடமிருந்து நிறைய பணம் பெறுவார்கள் என்பதுதான் சுயநல நோக்கமாக இருந்தது. இருப்பினும் அந்த குழு தலைவரினுடைய மனைவியினுடைய இதயத்திலே பாபாவினுடைய பாதங்கள் மீது ஒரு வலுவான பக்தி உணர்வு வளர்ந்திருந்தது. அவள் பாபாவினுடைய பஜனை சேவையை நல்ல நோக்கத்துடன் மட்டுமே செய்து வந்தாள். வானத்திலே மேகங்களை பார்த்து மயில் நடனமாடத் தொடங்குவது போலவோ அல்லது கௌதாரி பறவை சந்திரனை பார்க்க ஆவலுடன் இருப்பது போலவோ இந்த பெண்ணுக்கும் அதே உணர்வுகள் இருந்தன. ஒரு முறை மதிய ஆரத்தி எடுக்கப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பெண்ணினுடைய நல்லெண்ணத்தைக் கண்டு பகவான் ஸ்ரீ சாயி ஸ்ரீ ராமர் வடிவிலே அவளுக்கு தோன்றினார். மற்றவர்கள் வழக்கம்போல சாயிநாதரை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த நற்பண்பு நிறைந்த பெண்மணி பாபாவுக்கு பதிலாக பகவான் ராமச்சந்திரனை பார்த்து கொண்டிருந்தார். பகவான் ராமச்சந்திரனை கண்ட பிறகு அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்ததை கண்டு மற்ற பக்தர்கள் ஆச்சரியப்பட்டனர். அந்த பெண்ணினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் தன்னுடைய 2 கைகளாலும் கைதட்டி கொண்டிருக்கின்றாள். இந்த அசாதாரண காட்சியை கண்டு அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் வியப்படைந்தனர். இந்த பக்தி காட்சியை பார்த்ததும் இந்த பெண் எப்படி இவ்வளவு அன்பை உணர்கின்றாள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள ஆர்வமானார்கள். ஏன் அவளுக்கு மட்டும் இவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கின்றது? பின்னர் 3வது யாமத்திலே சாய் பகவானுக்கு பதிலாக பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனை கண்ட ஆச்சரியமான சம்பவத்தை அவளே தன் கணவரிடம் விவரித்தார். நீல தாமரையினுடைய இதழ்களைப் போல கருநீல வர்ண பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் கல்பக விருட்சம் பரத்தினுடைய மூத்த சகோதரர் அன்னை சீதையினுடைய கணவர் மன்னர் தசரதனின் மகன் ஸ்ரீ ராமபிரபு சாய்பாபாவுக்கு பதிலாக எனக்கு தோன்றினார். தலையிலே கிரீடம் அணிந்து, காதுகளிலே காதணி அணிந்து, கழுத்திலே கதம்ப மாலை அணிந்து, அழகான மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து, 4 கைகளுடன் ஜானகியினுடைய கணவரான ஸ்ரீராமர் பகவான் சாயியாக எனக்கு காட்சியளித்தார். சங்கு, சக்கரம், கதாயுதம் ஆகியவற்றை பிடித்து கொண்டு பிருகு முனிவர் விஷ்ணுவை மார்பிலே உதைத்ததன் அடையாளத்தை தாங்கி கௌஸ்துப மாலையை அணிந்தபடி மிக அழகான வடிவத்துடன் புருஷோத்தம பிரபு சாயியினுடைய இடத்திலே எனக்கு காட்சியளித்தார். அவர் வசீகரமான தோற்றத்துடன் கூடிய வில்லாளி, அசாதாரண லீலைகளை செய்பவர், இறைவன் மனித உருவிலே தோன்றியவர், ஜானகியினுடைய வாழ்க்கை துணைவன், மகத்தான மற்றும் மயக்கும் ஸ்ரீராமரை நான் கண்டேன். வெளிப்புறமாக அவர் வீடு வீடாக சென்று பிச்சை கேட்கும் ஃபக்கீரை போல தோன்றினாலும் இந்த பகவான் சாயி எனக்கு ஸ்ரீராமரின் வடிவத்திலே தரிசனம் அளித்துள்ளார். மேற்தோற்றத்திலே அவர் ஒரு அவுளியாவை போல தோன்றலாம், மற்றவர்களுடன் அவர் வேறு ஏதாவது ஒரு வடிவத்திலே தோன்றலாம். ஆனால் எனக்கு அவர் ஜானகியினுடைய வாழ்க்கையான துணைவனான வில்லாளி வீரன் ஸ்ரீராமராக தோன்றினார். அத்தியாயம் 29 கனவு கதை சொல்லல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।